ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். டெய்லி சேலஞ்சில் இன்றைக்கி படிக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிவிடுவோம். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம 3 கொஷின்ஸாக பார்த்துட்ருக்கோம். ஸோ இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஒரு 20 மினிட்ஸ் இவ்வளோ தான் ஆகும். சரிங்களா? நீங்கள் படிக்காமல் இருந்தீங்கன்னா புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். படிச்சிருந்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணுறது தான். அதனால் 3 கேள்வியாக படிச்சிருங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த விரிவாக்கம் தருக சுவாலஜி, இது சாப்டர் 2ல் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஒரு கொஷின் வந்து எவ்ரி இயர் வந்து என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. அதனால் நல்லா படிச்சுருங்க. அதுக்கடுத்து டிஃபைன் கேமெட்டோஜெனிசிஸ், இனச்சல் உருவாக்கம் வரையறு அப்படிங்கிற கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து பாட்னியில் சாப்டர் 1ல், ஸோ இது வந்து அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கருவன் திசு என்றால் என்ன, அதன் வகை, வாட் இஸ் எண்டோஸ்பம், எக்ஸ்பிளைன் இட்ஸ் டைப். இது பயாலஜி மட்டும் இல்லை, பியூர் சயின்ஸ். 2 ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த 2 கொஷின் நோட் பண்ணி வச்சுங்க. பியூர் சயின்ஸ் இந்த எக்ஸ்ட்ரா ஒரு கொஷின், இந்த வாட் இஸ் பாலிஎம்பிரியானி, ஹவு இட் கேன் கமர்ஷியலி எக்ஸ்ப்ளாய்டட், பல்கரு நிலை என்றால் என்ன, வணிக ரீதியில் எவ்வாறு பயன்படுகிறது. ஸோ இந்த கொஷின் பாருங்கள். நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் இது எல்லாமே என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணுவோம். ஸோ இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட்டில் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி போடுங்க. ஸோ எந்த ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த நாட்களுக்கு நமக்கு அப்டேட் பண்ண மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஆல்.